வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். மீன ராசிக்காரர்களே, தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது. ஆனால் உன்னுடைய பிள்ளையை நீ வளர்க்கும்போது அதனுடைய அருமை தெரிய வரும். ஆமாங்க, துருதுருன்னு சின்ன வயசில் நம்ம வளரும்போது அம்மா எதை சொன்னாலும் நம்ம எதிர்த்து பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் வளர்ந்து நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க, இதெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி. 2026ஆம் ஆண்டு மீனராசிக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா மீனத்துக்கு இல்லாத கவலையே இல்லை. இந்த 2025 கொஞ்சம் நெஞ்சம் கவலை இல்லை, அவ்வளோ கவலைப்பட்டீங்க 2025. ஆனால் 2026 ஷார்ப்பாக உள்ளே போக போகிறீங்க. அதாவது 2025 தேவையே இல்லாத கவலை. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்ன்னு. அதாவது ஏதோ ஒரு காலத்தில் எப்போவோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதையே ரெஃபரன்ஸாக எடுத்து எல்லா இடத்துலையும் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ டைம் மாறி இருக்குது, வாழ்க்கை மாற இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டு ஒத்துக்காது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க 2025. உண்மை தானே? மீன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு. இப்போ என்னென்னா மீனத்துக்கு அவ்வளோ ப்ரெஷர், டென்ஷன், அலைச்சல், மறதி. பஸ்ஸில் போனால் பஸ்ஸை விட்டுறது, பஸ்ஸில் போகும்போது பர்ஸை விட்டுருவீங்க, ஃபோனை விட்டுருவீங்க. தேவையே இல்லாத பயம், தேவையே இல்லாத அசதி, ஹெல்த்து, தூக்கமே இருக்காது. உண்மை தானே? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ரெஷர். உங்களுக்கு இந்த ஆண்டு பிரமாதமாக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். 2026 மீனராசிக்கு அமோகமாக இருக்க போகுது. இருந்தாலும் மீனராசிக்கு 2026 கொஞ்சம் சேலஞ்சு இருக்குது. கரியரில், பிஸ்னஸில், ஜாபில், பொசிஷனில், இந்த ப்ரொமோஷன், பொசிஷன், பவர் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மீனம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கிடைக்கிற மாதிரி கை நழுவி போகலாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கலாம். சில நேரத்தில் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஜூன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது நான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குரு மாறினா தான் உங்கள் ஸ்ட்ரென்த் ப்ரூவ் ஆகும். ஏதாவது ஒரு பவர், பொசிஷன், லொக்கேஷன் சேஞ்சு, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொல்ல முடியல. ஒரு மாதிரி தான் போகுது. நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை, அதே ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற நிலைமை வரும். அதே மாதிரி நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தும் போது சோதனையை சாதனையாக மாற்றணும்னா உங்களை நீங்கள் வருத்திக்கிறது அப்படின்றது என்னென்னா நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது இல்லை, நம்மளை பெட்டராக ஆக்கிறதுக்கான ஒரு வழி. இது மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். காலையில் ஏஞ்சிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதர் ஐடியாஸ்லாம் இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது, டென்ஷன் ஏறக்கூடாது, கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதான் சேலஞ்ச். மீனும் அப்படி தான் இருக்கும் 2026. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தான் கடினமாக இருந்தாலும் பல பிரச்சனைகள் ஓயும். இந்த பழைய பிரச்சனைலாம் தீர்வுக்கு வரும். மனசில் இருக்கக்கூடிய பீதியெலாம் கம்மியாகும். கை வலி, கால் வலி, தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். 24 மணி நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இந்த மாதிரி விஷயம்லாம் கிளியர் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு புது விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய வழி ஏற்படும். அதுக்குன்னு சொல்லப்போனால் லக்னத்துக்கு, ராசிக்கே குரு பார்வை. என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள். 2026 ஒரு 10 லைட் ஃபோக்கஸை நம்ம மேலே அடித்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு மட்டும் அந்த ஒளி வட்டம் தெரிய போகுது. அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. அவ்வளோ கிளாரிட்டி. பஞ்சமஸ்தானத்தில் போய் குரு உட்காந்து பாக்கியத்தை பார்க்குறது, பாக்கியமாக உங்கள் லக்னத்தை பார்க்குறது பெரிய அதிர்ஷ்டம். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது, தானாக நடக்கும். தெய்வம் உங்கள் கூட பேசும். எல்லாருக்கூடிய நல்ல நட்பு, நல்ல உறவு. இனிமேல் மனசு நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்த குறைபாடுகள் நீங்கும், மைண்டு கிளாரிட்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும்னு ஒரு தகுதி பிறக்கும். கர்மாவும் ஜீவனும் இணையும் போது குழந்தை பிறக்கும். புதிய ஜீவன்கள் நம்ம உடம்புல வருவாங்க, புதிய ஆட்கள் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வருவாங்க. பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மா அப்பாவை கால் பணிந்து வணங்கும்போது பெரிய மாற்றங்கள் உங்கள் பசங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். உங்கள் லைஃப் மாறுறது கண்கூட பார்க்கலாம். ரியாலிட்டி என்னென்னா தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. இந்த விஷயம் இவ்வளோ நாள் நமக்கு நடக்கலை, அதெல்லாம் இப்போ கரெக்டாக நடக்க போகுது. ஆன் டைம் நல்ல காரியம் நடக்குதா உங்களுக்கு? ஒரு தானம் பண்ணுங்கள், ஒரு அன்னதானம் போடுங்க, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செய்ய சொல்ல புண்ணியம் அதிகமாகும், தர்மம் தலை காக்கும். பல வெற்றிகள் என்னதான் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை உயர்த்ததுக்கான எல்லா அறிகுறியும் 2026 இருக்குது. மெயினாக வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் முடிவுக்கு வரும். பெரிய பெரிய யூனிவர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். எல்லா காரியமும் நமக்கு நல்லது நடக்கும். 95% மீனத்துக்கு சூப்பராக இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். 100க்கு 95 கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாரிட்டிலாம் வந்து கன்ஃபியூஷனே வராது. எதுவாக இருந்தாலும் சரி, ஆன் த கோ. தெய்வ அனுகிரகம் மீனத்துக்கு சூப்பராக இருக்குது. 2026 மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, நல்ல ஆயுள் பலத்தோட நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தெய்வ ஆசீர்வாதத்தோட சூப்பராக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சில டைமில் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்படி இருக்க சொல்ல ஒரு வழி பிறக்கும். 2026 மீனத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டியோடு நடக்கும். நான் சொல்கிறேன், ஹெல்த் அண்ட் ட்ராவல் வந்து மீனம். ஹெல்த்தை வந்து நம்ம சொல்லவே வேணாம். ஜென்ம சனி. 100% வந்து உடம்பை பார்த்துக்குங்க, மைண்டை பார்த்துக்குங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து சனியோட இன்வால்வ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சனி வந்து 1ஆம் வீட்டில் இருக்கார். நம்ம நார்மல் மோடில் இருந்தோம்னா நம்ம நார்மலாக பிஹேவ் பண்ணுவோம், நம்ம நார்மலாக ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம நார்மலாக ட்ரீட் பண்ணுவோம். நமக்கு அந்த நார்மல் மோடு இல்லை. வேறு ஒரு மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம்னா நம்மளால் நார்மலாக இருக்க முடியாது. நம்ம கண்டிஷன் மாறணும், நம்ம சூழ்நிலை, நம்ம மைண்ட் செட் எல்லாமே மாறணும். இந்த ஜென்ம சனி அப்போ உடம்ப நல்லா பார்த்துக்கணும். நிறைய கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி காலையில் ஏஞ்சிக்க சொல்ல சாமியை கும்பிட்டுட்டு ஏஞ்சிக்குங்க. அதனோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ட்ராவல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் அது வந்து அவசியம் 100% ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னா நல்ல பிளான் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போங்க. அதெல்லாம் நல்லது. வெஹிக்கல் யூஸ் பண்ணும்போது டேக் கேர். 2 வீலர் 4 வீலர் எதாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக போங்க. படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது சனியினோட ஆதிக்கம் உள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஓய்வு எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரமும் பார்த்துக்கிற குடும்பமும் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தேங்க் காட். அது அப்படியே 2026 கண்டினியூ பண்ணுங்கள். அது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நீங்கள் கழிக்கலாம். பெரிய விதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வயசானவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு துணையான ஆட்களும் வழி நடத்துவோம் உங்கள் கூடவே இருப்பாங்க. அமோகமாக இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு. ஒரு சில பின்னடைவு இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். கவலையே வேண்டாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ராசிக்கு இந்த புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன். ஒரு ராசி தனிப்பட்ட இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும். நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் வந்து சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசாக சொல்கிறீங்க? போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.